Hi friends, welcome to Thaval Kanjiyam. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வீடியோ வந்து பார்க்க போறோம். சோ வந்து பாத்தீங்கன்னா வந்து group 2 strategy வந்து நீங்க எப்படி பண்ணீங்க அப்படி வந்து சொல்லுங்கன்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ அவங்கவே எடுத்த ஸ்பெஷல் வீடியோ தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது. சோ வந்து நான் இப்ப என்ன பண்ணேன்னு உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு strategy வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படினா வந்து நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து February 21 தான் வந்து வந்துச்சு. ஸோ group 2க்கு அப்போ தான் வந்து நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். 3 months தான் நான் வந்து படித்தேன். நான் வந்து எப்படி படித்தேன் அப்படின்னா வந்து நான் வந்து பிஎட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிலபஸ் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணேன். சிலபஸில் உள்ள அந்த புக் வாய்ஸாக படிக்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸோட டாபிக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் தமிழ் என்ன இருக்குது, பொருத்தமான பொருள் தேர்வு செய்யல அந்த மாதிரி வந்து இருக்குது. அதே வந்து சோசியல் INM அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நான் வந்து வரிசையாக லைன் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ வந்து புக்கை நம்ம வந்து படிக்கிறத விட வந்து அந்த டாபிக் வைஸாக படித்தா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஃபார்மெட்டில் நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வந்து படித்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் கணக்கு வச்சுலாம் வந்து படிக்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து காலேஜ் போயிட்டு வரதுக்கு வந்து 2 hours வந்து எனக்கு ட்ராவல் டைம் வந்து இருக்கும். ஸோ மார்னிங்கும் சரி ஈவினிங் சரி 2 hours ஆகும். அந்த 2 hours ஃபுல்லாக நான் வந்து பஸ்ஸில் வந்து படிச்சுட்டு தான் வந்து போவேன். ஏன்னா வந்து டைமே வந்து 3 months தான் இருந்துச்சு. ஸோ வந்து February 21 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. May 21 வந்து நமக்கு எக்ஸாம் இருந்துச்சு. நான் வந்து அதனால் வந்து அந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிப்பேன். ஸோ 2 hours நல்லா படிப்பேன். அதுக்கப்புறம் வந்து நைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூங்க 2 மணி கிட்ட ஆகும். அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சு தான். ஏன்னா வந்து டைம் ரொம்ப கம்மி, சிலபஸ் வந்து ரொம்ப கடல் மாதிரி இருக்குது. ஸோ அப்படி படிச்சோம்னா நான் ஃபுல்லாக சிலபஸ்லாம் வந்து கவர் பண்ண முடியாது. நான் ஓரளவு நம்ம வந்து படித்து எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி 3 months நான் வந்து படித்தேன். ஸோ வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கிளாஸ் போனேன். ஸோ ஒரு சின்ன அகாடமி வந்து நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி அது போயிட்டு இருந்தேன் வீக்கெண்டில். அங்கே வந்து ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 3 monthsக்கு ஏற்ற மாதிரி வந்து எங்களுக்கு ரிவைஸ் பண்ணி விட்டுட்டுறாங்க கொஞ்சம் டாபிக்ஸை. அந்த மாதிரி வீக்கெண்டு வந்து அந்த மாதிரி நான் வந்து போவேன். அதுக்கப்புறம் வீக் டேஸில் ஃபுல்லாகவே நான் வந்து சிலபஸ் வைஸாக நான் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணேன். மெயின் வந்து அதுதான், நம்ம வந்து சிலபஸை வந்து லைன் பை லைன் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டாபிக் நம்ம முடிச்சோம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து வரிசையாக படிக்கணும். அங்கே கொஞ்சம் மாற்றி வந்து படிக்கக்கூடாது. ஸோ அதை நான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஃபிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து PSTM இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ப்ரிலிம்ஸ் எல்லாம் ஒன்று தெரிஞ்சிச்சு. நான் வந்து மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிடுவோம் சொல்லினா அவங்க சொன்ன ஸ்கோர் வந்து நான் அன்றைக்கி வந்து ஆன்சர் கீ வந்து செக் பண்ணேன். ஆன்சர் கீ வச்சு ஸோ வந்து கரெக்டாக தான் வந்துச்சு நம்ம அட்டன் பண்ணிக்க. ஸோ எனக்கு நல்லாவே கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ வந்து மெயின்ஸ் ரிசல்ட்டுக்கு ஒரு 2 months நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து நம்மளுக்கு சேனலில் வீடியோ போட்டிருப்பேன் நான் படிக்க டாபிக்ஸ், அதை வச்சு உங்களுக்கு தெரியும். ஸோ மெயின்ஸும் அந்த மாதிரி தான். நம்ம வந்து ஒரு டாபிக் வந்து மெயின்ஸ் நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து எழுதணும். ஸோ வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு சைட்டையும் சரி நம்ம மற்ற யூடியூப் வீடியோஸையும் சரி வந்து வேரி ஆகும். ஸோ வந்து அதனால் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலை உணவு திட்டம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்க்கக்கூடாது. நான் வந்து ஒவ்வொரு சேனலையும் வந்து எப்படி இருக்குங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து எந்த பாயிண்ட்ஸ்க்கு தான் நல்லா இருக்கும். நம்ம வந்து வளன்னு எழுதக்கூடாது. நம்ம வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கணும். பேப்பரை பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு அந்த மார்க் போடுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எப்படிலாம் எழுதுன்னு சொல்லி நான் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் இப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறது, அந்த மாதிரி நான் வந்து பார்த்து படித்தேன். ஸோ உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் நான் வந்து வீடியோவும் போட்டிருப்பேன். நான் இன்னும் நிறைய டாபிக் எனக்கு டைம் இல்லையா, அதனால் வந்து போட முடியல. ஸோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி தான் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக படித்தேன். அந்த மாதிரி 3 months ரொம்ப எஃபர்ட் போட்டு அப்படி சில டேலாம் கூட மறந்துடும். அந்த மாதிரி ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப ப்ரெஷராக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எழுதி முடிக்கிற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணேன். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ சிம்பிள் தான் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாட்டாவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் பாய்.